ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிதாவுக்கு சரியான வேட்டு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயத்த வந்து நம்ம சூர்யா கண்டுபிடிக்க போகிறாரு. நம்ம நந்தினியை வந்து யாரெல்லாம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கா, நந்தினியை வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது, அவள் வந்து ஃபெயில் ஆகணும், அவள் முன்னேறவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்களே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு யாருன்னு தெரியும், ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. கூடிய சீக்கிரமே வந்து ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா ரொம்ப வெறித்தனத்தோடு தேடிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஹரிதா பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து நம்ம சூர்யா கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹரிதா செம்மையாக வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. செம்மையாக போதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. இப்போது வந்து அதே போல் தான் வந்து வாங்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. நம்ம ஹரிதா பார்த்திங்கன்னா உடம்பை கொஞ்சம் தேத்திக்கினா கூட நல்லாயிருக்கும். இப்போது யதார்த்தமாக வந்து நம்ம அதாவது நம்ம சூர்யாவுடைய மாமா பார்த்திங்கன்னா, அதாவது என்னது ஷார்ப்பு பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுத்து வச்சிடுறாரு. இப்போ அந்த வீடியோ மூலிமா வந்து நம்ம குடிபோதையில் வந்து நம்ம சூர்யாவுக்கு பார்த்திங்கன்னா காமிச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு இத்தனை நாளாக நான் தவிச்சிட்டு இருந்தேன். இப்படிலாம் பண்ணியிருக்கலாம், இவ தான் எனக்கு தெரியும், ஆனால் கன்ஃபார்மாக இவ தான் இப்போ தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா இப்போ களத்தில் இறங்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. ஹரிதா நினச்சிருக்கலாம், நான் நினச்சது நிறைவேறிச்சு, கண்டிப்பாக வந்து நந்தினி எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டான், எழுதுறதுக்கு முன்னாடியே நல்லா படுத்து தூங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற நம்ம ஹரிதாவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேட்டும் ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலை. இப்போது நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா நம்ம நந்தினியை தூக்கிட்டு வராங்க இல்லையா, இப்போவே வந்து அவளுக்குள்ள சந்தோஷம். ஆனால் மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு சூர்யா, என்ன பிரச்சனை, நந்தினிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கல்யாணம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே விசாரிச்சுட்ருக்காங்க. தங்கச்சிக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து நம்ம சூர்யா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹரிதாவை. நந்தினி பார்த்திங்கன்னா நந்தினி அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸாம் எழுதினாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எழுதி முடிச்சுட்டு ஆனால் நல்லா தூங்கிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், அதை கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஷார்ப்பு கொடுத்த ஃபோட்டோ வச்சு பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடியே காமிச்சிடுறாங்க. இப்போது அவங்க யாருன்னு அவங்க காமிச்சிட்டாங்க, இப்போ நான் யாருன்னு நான் காமிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இதனால் வந்து அப்படியே பயந்து மறண்டு போன நம்ம ஹரிதா பார்த்திங்கன்னா எப்படிடா இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ரஞ்சித்துடைய பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இப்போ ரஞ்சித்துடைய எண்ணம் முழுக்க என்ன அப்படின்னா, நான் வந்து எப்படியாவது வந்து நந்தினியை வந்து முடிச்சு கட்டணும், நந்தினி இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த விஷயத்த நான் வந்து கண்குளிராக பார்த்துட்டேன், அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்போவுமே ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஞ்சித் பார்த்திங்கன்னா முடிவெடுத்துட்டாங்க. இப்போது இதனால் அதாவது நம்ம ஹரிதாவால் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரஞ்சித்தால் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை வந்து நம்ம நந்தினிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாங்கி நம்ம சூர்யாவுடைய சப்போர்ட்னால பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து கொலைகாரன் இவன் தான் வந்து குற்றவாளி, வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு அத்தனைக்குமே காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சூர்யா கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி நிரூபிக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தினி நிரூபிக்கிற வரைக்கும் வந்து நம்ம ரஞ்சித் வந்து அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. கொஞ்சம் விட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா ஆதாரத்தோடு வந்து காமிக்கிறாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச உண்மையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதவிக்கும் சரி, சுரேகாவுக்கும் சரி, இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுந்தரவல்லிக்கும் சரி, எல்லாருக்கிட்டையுமே வந்து பேச ஆரம்பித்தாங்க, சொல்லி பார்த்தாங்க. யாருமே வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம நந்தினியுடைய பேச்சை கவனம் கொடுத்து கூட வந்து காது கொடுத்து கூட கேட்கல. ஏன்னா இவையெல்லாம் வந்து
சொல்கிறதெல்லாம் வந்து நிஜமாகுமா, இவையெல்லாம் வந்து பொய் சொல்லுவா, இவையெல்லாம் வந்து சரியில்லை. அதாவது அவளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம சுரேகாவுடைய கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரவல்லி எப்போவுமே நினச்சிட்ருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி மேலே இருக்கிற உண்மை, நந்தினிக்கிட்டே இருக்கிற பாசம், உண்மை எதுவுமே வந்து புரிஞ்சிக்கல. நந்தினியை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, அதையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு சுரேகாவுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு சரியான இது, அதாவது சுரேகாவுக்கு செட்டே ஆக மாட்டான். சுரேகாவை பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித்துக்கு கட்டி வச்சோன்னா கண்டிப்பாக வந்து சுரேகாவுடைய வாழ்க்கை வீணாக போகும். அதனால் சுரேகாவுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிறவங்க. இந்த சுரேகாவுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய சபதத்தையே வந்து நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அதாவது இனிமேலாவது ரஞ்சித்தை பற்றின உண்மைகள் தெரிஞ்ச பிறகாவது வந்து நம்ம நந்தினியை புரிஞ்சுக்குவாங்களா சுந்தரவல்லி அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நம்ம நந்தினி உண்மையை தான் சொல்ல போகிறாங்க. அதில் இருக்கிற உண்மையை யோசிக்காமல் நந்தினி இப்படிப்பட்டவா, நந்தினி வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுடைய பிளான் ஜெயிக்கக்கூடாது, சுரேகாவுடைய கல்யாணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடவே இருக்கிற நம்ம சுந்தரவல்லிக்கு எதுவுமே புரிய போகிறதில்ல, எப்போவுமே புரிய போகிறதில்ல. அவங்களுக்கு புரிஞ்சாலும் கவலை இல்லை, புரியலைனாலும் கவலை இல்லை. ஆனால் சுரேகாவுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா பயங்கர முடிவில் பெரிய ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து என்னதான் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.